பெய்யும் போருதி வாக்கிதுவே. எல்லாரும் சொல்லுவோமா? இந்த வேளையிலும் ஆண்டவருடைய அருள் அவருடைய அருள் ஏராளமாய் செய்யும்படியாக அல்லேலூயா நாம் இந்த நாளிலும் கூட அல்லேலூயா ஆண்டவருடைய அல்லேலூயா அந்த அபிஷேகம் நம் மீது அதிகமாக ஊற்றப்படும்படியாக அல்லேலூயா இந்த வேளையிலும் எல்லாரும் அம்மன் இருக்கிற ஸ்தலத்திலே என்னோடு கூட இணைந்து தேவ நாமத்தை பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். அருள் ஏராளமாய் பெய்யும் போருதி வாக்கிதுவே. ஆமா சொல்லுவோமா? அருள் ஏராளமாய் பெய்யும் போருதி வாக்கிதுவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். ஆண்டவரே சோத்திர 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 ஆண்டவரே தேவநாமா. ஆமீன் ஆண்டவரே எங்க ஒவ்வொருவர் மூலமாக இந்த நாளிலும் தகப்பனே உடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ராஜாவே உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் 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 ஆண்டவரே. சர்வ வல்லவரே உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் 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 ஐயா. ராஜாதி ராஜாவே உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் 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 ஆண்டவரே. அல்லேலூயா. கைப்பற்றி இதாயிட்டு சவுண்ட் கேட்கா செல்வி? செல்வி சவுண்ட் கேக்குதா? கேக்குமா? சரி ஓகே ஓகே. அது இடையில கைப்பட்டு வந்து ஏதோ லிங்க் இதாகி போச்சு. கேக்குதுக்கா. நான் பாட்டு ஷேர் பண்ண முடியுமா தேடி பார்த்தேன்னா எனக்கு அன்மியூட் பண்ண முடியல. சரி சரி. ஆறுதல் பேருதல் செய்யும் சாவை அருள் அவசியமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல சீரழாய் பெய்யட்டும். நம் மீது எல்லாரும் மீதும் ஆண்டவருடைய அருள் நம்ம தமிழ்நாட்டின் மீது இந்திய தேசத்தின் மீது உலகம் முழுவதும் இந்த வேளையிலே அருள் ஏராளமாய் பெய்யட்டும். அருள் ஏராளமாய் பெய்யும் மேகமந்தாரம் போமா. அருள் ஏராளமாய் பெய்யும் போருதி வாக்கு இதுவே. ஆறுதல் தேறுதல் செய்யும் அவசியமே திரளாய் பெய்யட்டுமே. நாம திரளாய் திரளாய் நம் மீது நம் குடும்பத்தின் மீதும் நம் தேசத்தின் மீதும் பெய்யட்டும். அருள் ஏராளமாய் பெய்யும் இயேசுவின் நாமத்திலே எங்குள்ள கூட்டத்திலேயும் கிரியை செய்தருளும். அருள் ஏராளமாய் பெய்யும் போருதி வாக்கிதுவே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல ஆமாண்டவரே சீரளாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் ஒளியும் இட்டனமே தாரோம் ஆண்டவரே ஜீவதயாவரே. அருள் ஏராளமாய் பெய்யும் ஊருதி வாக்கிதுவே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல சீரளாய் பெய்யட்டுமே. ஆமேன் ஆமேன். நாம் அல்லேலூயா ஆண்டவருடைய வருகையை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆமா ஆமா. அவர் நம்மளை அழைத்து செல்லும்படியாக மணவாட்டிகளாக மணவாட்டி சபையாக ஆண்டவர் நம்மளை எல்லாம் இணைத்து எழுப்புதலுக்காக கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள்கிட்ட ஆக போகுது. அல்லேலூயா. ஆமே செல்வி ஜோயலுக்கும் நினைக்கிறேன். அல்லேலூயா. இந்த மே தான் நினைக்கிறேன் செல்வி ஜோயலுக்கும். இந்த மே 21 வந்துனா கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அப்பா தந்த ஊழியம் ஆமென் அல்லேலூயா நடத்தி 5 ஆண்டுகள் முடிந்து 6வது வருஷத்துக்குள்ள அப்பா பிரவேசிக்க செய்ய இருக்கிறாங்க. கர்த்தர் இந்த நாட்களிலும் கூட நம்முடைய தமிழ்நாட்டிலே அல்லேலூயா ஆமா ஆமா
சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்பட்டு அல்லேலூயா ஆமென். தேவனுடைய வார்த்தை வடக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் கிழக்கிலும் இந்த வருஷத்திலே பரவவும் அல்லேலூயா ஆமென் ஆமென். எல்லா தேவாலயங்களும் ஆமென் கட்டப்படாத சூழ்நிலையில் உள்ள ஆலயங்கள் கட்டப்படவும் நேற்று சபைக்காக வந்து ஜெபிக்கும் போது அப்படிதான் கர்த்தருடைய அபிஷேகம் சபையின் மீது ஊற்றப்படணும். சங்கீதம் 133 படி சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும்போது அந்த அபிஷேகம் என்ன செய்து ஆரோனுடைய தலையில் ஊற்றப்பட்டு சிரசில் அவனுடைய தாடியின் வழியா விழுந்து அங்கிகளின் வழியா இறங்குகிற நல்ல தைலம். அங்க தேவன் ஜீவனையும் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. சபை அப்படி இருக்கணும். நாமும் கூட இணைந்து ஜெபிக்க வருகிறோம். எவ்வளவு மக்கள் நம்மளோடு கூட பயணத்தை ஆரம்பிச்சாங்க இந்த எழுப்புதல் ஜெபக்குழுவுல. ஆனா இன்னைக்கு அநேகர் இடையில என்ன ஆயிட்டாங்க, ஸ்டாப் ஆகி போயிட்டாங்க. அநேகர் புதிதா வந்திருக்கலாம். ஆனா ஆண்டோடைய வருகை வரைக்கும், ஆமா ஆண்டோடைய வருகை வரைக்கும் நம்மளை மனவாட்டியாய் அழைத்து செல்லும் வரைக்கும் இந்த ஊழியத்துல இருக்கிற பிள்ளைகள் தொடர்ந்து வந்து என்ன செய்யணும். அல்லேலூயா. நம்ம எல்லாமே என்னது தேச எழுப்புதலுக்காக நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆமா நம்ம வந்து அல்லேலூயா எழுப்புதலை பிறப்பிக்கும், ஆமா ஒரு எழுப்புதல் சந்ததியை பிறப்பிக்கக்கூடிய மக்களாக, ஆமா நம்ம ஒவ்வொருவருமே எழுப்புதல் சந்ததியை பிறப்பிக்கிற மக்கள். ஆமா நம்மளதான் அழைச்சிட்டு போறதுக்கு அப்பா வர இருக்காங்க. அல்லேலூயா. அதனால உற்சாகத்தோடு என்ன செய்யுங்க, நல்ல தனி ஜெபத்திலும் சரி அல்லேலூயா என்ன வந்தாலும் சரி. நான் எப்பவுமே ஊழியம் ஆண்டவர் எனக்கு தருவதற்கு முன்பாகவே சொல்லுது. எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா, காற்றடிச்சாலும் மழை பெய்தாலும் வெயில் அடிச்சாலும் உங்க ஊழியம் மட்டும் என்ன செய்யுது உங்க வருகை வரைக்கும், ஆமா வருகை நேரம் எந்த டைம்ல இருக்குதோ அந்த நேரம் வரைக்கும் என்ன செய்யணும், ஊழியம் நடக்கணும். ஆண்டவரே உங்க பணியை செய்யணும்ப்பா அப்படி சொல்லிதான் இத்தனை வருஷங்கள் அல்லேலூயா கர்த்தர் அல்லேலூயா ஆமென் கடந்து வர செய்தார். இப்ப கூட கிறிஸ்து சொன்ன காரியம் எனக்கு நினைவு வருது. நானும் கூட ஒரு நாள் என்ன செய்தேன்னா, கிச்சன்ல எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஏன்னா அந்த பிரிட்ஜ்ல வந்து அந்த ஐஸ் எனக்கு ரொம்ப ஃபார்ம் ஆகும். அந்த அந்த ஐஸ் இருக்கிற அந்த இந்த வேல்புல் தான். அப்போ எங்க சார் என்கிட்ட சொல்லிடுவாங்க, இப்படி அந்த இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஐஸ் வழியே இந்த தண்ணி இதாயிரும் சொல்லுவாங்க. நான் ஒரு நைட்டை மடிச்சு அடியில போட்டிருப்பேன். அன்னைக்கு எப்படியும் மறந்துட்டாங்க, எப்போ செய்தாங்கன்னு தெரியல. நான் பாருங்க அப்படி வந்திருந்தா பேசாம வந்திருப்பேன். ஆனா நான் என்ன பண்ணிட்டேன்னா, கேஸ ஒரு தடவை பாத்துருவோம் போனேன் பாத்தீங்களா, கவனிக்கல. இந்த இது வந்து தெரியாது பாத்தீங்களா, தண்ணி இந்த டைல்ஸ்ல இப்படி பாருங்க. இந்த அதாவது இந்த பையன் சறுக்கி விளையாடுற பாருங்க, அந்த மாதிரி சறுக்கி எனக்கு பின்னாடி என்னன்னா ஒரு குட்டி ஸ்டூல் மாதிரி சோர் பக்கம் போட்டு வச்சிருக்கிறேன். அதுல வந்து என்ன செய்யுச்சு, அதாவது அது இல்லைன்னா தலை சோறுல பட்டிருக்கோம். நான் அங்க இருந்து அப்படி சறுக்கி அப்படி வந்தபோது இந்த அந்த லாஸ்ட் போன் தான், அந்த லாஸ்ட் போன் தான் எனக்கு என்ன செய்ய முடியாது. நான் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கஷ்டப்பட்டேன். லாஸ்ட் போனும் அது அடிச்சது பாத்தீங்கன்னா என் தலையில வந்து பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. இப்படி ஒரு வழி எப்படியோ ரூமுக்குள்ள வந்துட்டேன். அன்னைக்கு பாருங்க, அன்னைக்கு நைட் ஜெபம்னு நினைக்கிறேன். இல்ல ஆமா அன்னைக்கு வந்து எனக்கு 11th ஒண்ணு ஏதோ ஒரு ஜெபமும் அன்னைக்கு இருந்துச்சு. என்ன செய்ய முடியும்னா, என்னால என்ன செய்ய முடியாது, உட்கார முடியாது. அல்லேலூயா. அப்படியே அந்த வலி சொல்ல முடியாத வலி. அன்னைக்கு நான் பிரேயர் நடத்தணும். ஆனா அந்த வழியோட என்ன செய்தேன், அப்பா நடத்த வச்சாங்க. எனக்கு ரொம்ப நாள் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா எங்க தம்பி பையன் கூட அந்த டைம்ல இந்த வழியா எங்க வீட்டு வழி பின்பக்கம் இந்த வழியா போயிருக்கும் போல ரூமுக்கு வந்தான். எப்படி வந்தேன்னு சொன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போய் சொன்னா, எப்படி அது ரொம்ப பாதிச்சிருமே, ரொம்ப பயங்கரமா தாங்க முடியாது அப்படின்னு கூட சொன்னான். அதை நீங்க இப்படி பண்ணுங்க. ஆனா பாருங்க இம்மட்டும் ஆமா கர்த்தர் எவ்வளவு காரியங்களை கடந்து வர செய்தாரு. ஆமா தலையில அடிபடாதபடி அந்த இடத்துல அடிபடுறதுன்னா அவ்வளோ, ஏன்னா எனக்கு தலையில போய் சறுக்கி அப்படி நம்ம சறுக்கி இங்க வந்து இது பண்ண மாதிரி. ஆனா தேவன் பாதுகாத்தார். நான் வந்து உண்மையிலே உட்காரலாம் முடியாது, அப்படி கஷ்டப்பட்டேன். ஆனாலும் பாருங்க ஆண்டோடைய ஊழியத்தை நான் சொல்வேன். ஆமா மழை பெய்தாலும் வெயில் அடிச்சாலும் என்ன சூழ்நிலையில இருந்தாலும் இம்மட்டும், ஆமா இம்மட்டும் அல்லேலூயா ரமல் அதி சோரி கவாக்கர தோரா ரேகா லீ தாசர தோரி கவாக்கர தோரா ரேகாவார தோரி கவாக்கர தோரா. ஆமா அவர் நடத்துகிறார். ஆமா ஆமா அவர் நடத்துகிறார். வருகை வரைக்கும் நான் எப்பவும் சொல்றேன், உங்க வருகை வரைக்கும் நீங்க தான்ப்பா செய்யணும், நீங்க தான்ப்பா செய்யணும். நீங்க அருமையாய் கர்த்தர் நடத்தி வருகிறார். இன்னும் ஒரு பாடலை பாடுவோம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமைய இயேசு நமக்களித்த அளவில்ல கிருபை பெரிதல்லவோ, அனுதின ஜீவிய
ஊழியத்தில் ஆமா நமக்கு இப்படி பாருங்க இணைந்து ஜெபிக்கிற எவ்வளவு பெரிய ஒரு ஜெப ஊழியத்தை ஒரு எழுப்புதல் ஜெப குழுவுல இணைஞ்சு நம்மளை ஜெபிக்க வைக்கிறா பாருங்க. பரலோகம் நம்மளெல்லாம் இப்படி இணைச்சு ஜெபிக்க வைக்கணும் ஒரு பெரிய திட்டம். பிதாவானவருடைய சிந்தையில் இருந்த திட்டம். அது இன்னைக்கு வந்த திட்டம் அல்ல. அது உலக தோற்றத்துக்கு முன்பே இப்படி எஸ்தர் எழுப்புதல் ஜெபக்குழுனே அல்லேலூயா செல்வி ஜோயல் மூலமாக இத்தனை பிள்ளைங்க இணைஞ்சி தேசத்துக்காக ஆமா ஆமா என் பிள்ளைங்கெல்லாம் இணைஞ்சி தேசத்துக்காக ஒருவேளை நம்முடைய காரியங்கள் ஒரு சில காரியங்கள் நம்ம கிளாஸ்ல யாருக்கு ஜெபிக்கணும் ஜெபிக்கிறோம். மற்றபடி நம்முடைய நோக்கம் எல்லாம் என்னதுன்னா தேசத்துல எழுப்புதல் வரணும். நாமும் ஆயத்தமாகி மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்தணும். இதுதான் நம்முடைய மேலான திட்டம். அதனால நம்முடைய சிந்தை பரலோக சிந்தை, பரலோக தேவனுடைய சிந்தை. நம்முடைய சித்தம் உன்னதத்தை நோக்கக்கூடிய ஒரு பெரிய சித்தம், உன்னதத்தை நோக்கக்கூடிய ஒரு பெரிய திட்டம். ஆமா பிதாவியானவருடைய சிந்தையில் இருந்த ஒரு பெரிய திட்டம். இன்னைக்கு ஆவியானவருடைய வழிநடத்துதலோடு ஆமா இந்த மகா பெரிய திட்டத்தை அப்பா நம்மளை கொண்டு என்ன செய்றார் செய்து கொண்டு இருக்காங்க. இந்த பூமியில் உள்ள அவருடைய சேனையில் நம்ம ஒவ்வொருவருமே யார் ஒரு யுத்த வீரர். அல்லேலூயா. நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நினைச்சு நன்றி செலுத்துவோம். ஆண்டவருடைய ஊழியத்தை இப்படி இணைஞ்சு 2 மணி நேரம் உட்கார்ந்து ஜெபிக்கணும்னா லேசான காரியம் கிடையாது. எல்லாராலும் மனமுகத்து ஜெபத்துக்கு என்ன செய்ய முடியாது. உலக பிரகாரமா கவலைகளோ போராட்டங்களோ இருக்குன்னு வச்சுடுங்க, உடனே என்ன செய்வாங்க, இன்னைக்கு மனசுக்கே நல்லா இல்ல, இன்னைக்கு உடம்புக்கே நல்லா இல்ல, அப்படியே என்ன செய்வோம் உட்காந்துருவோம். நான் நேற்று பாருங்க சர்ச்சுக்கு எங்களுக்கு 8 மணிக்கு ப்ரேயர். நான் வந்து ஒரு 3:30க்கும் என்னமோ எழுமினேன் ஒருக்கா நினைக்கிறேன். அப்போ எழுமினா ப்ரெஸ் பண்ணிட்டு நான் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரொம்ப ரெஸ்ட் எடுத்துட்டு கரெக்டா 5:45 நான் என்ன செய்றேன் அல்லேலூயா சமையல் ஆரம்பிக்கணும். ஏன்னா நான் ஒரு 6:45 நான் என்ன செய்யணும் 7க்குள்ள இந்த ரூமுக்குள்ள வந்துடணும். அப்பதான் எனக்கு 7:45 ஆட்டம் வந்துடும். 8க்கு ஆராதனை. அப்புறம் துரிதமா செய்யணும். ஆனா காலையில ஆரம்பிச்சது நான் சாயங்காலம் எத்தனை மணிக்கு தெரியுமா, ஒரு 6:30 ஒரு 7க்குள்ள வந்தேன் நினைக்கிறேன். இந்த சகோதரி வீட்டுக்கு தெற்க இறங்கி போயிட்டு அந்த சகோதரி கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கிற விக்டோரியா. அதனால அங்க போயிட்டு சாம் அடுத்த வாரம் ஊர் கிளம்பிடுறதுனால அன்னைக்கு அவன் கிளம்புற டைம்ல நம்மளையும் கொண்டு விடணும். நான் திசைவழிக்கு அப்புறம் என்ன செய்வேன், அவரை போட்டு இந்த வரைக்கும் வர சொல்ல மாட்டேன். ஆனாலும் கூட சரி போயிட்டு வந்துருவோம், சகோதரி எல்லாம் பார்த்து வந்துருவோம் போயிட்டு நேற்று அங்க பாருங்க எங்களுடைய நைட்டு ஜபத்தை 3 to 4 முடிச்சிருவோம். ஏன்னா நான் ஈவினிங் வந்து 6 மணிக்கு மேல கிளம்பணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ 3 to 4 எங்க ஃபேமிலி ஜபம். அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அங்க உள்ள சபைக்காக சண்டே ஒரு நாளும் என்ன செய்வா எங்க சபை விட மற்ற எங்க ஜான்சி நீ என்ன நடந்து சொல்வா. அதனால 5:30ங்கிறத ஒரு 5க்கு ஆரம்பிக்க சொல்லி பிளஸ் மெசேஜ் அவளுக்கு போட்டு விட்டா. 5க்கு ஆரம்பிச்சு 5:30க்கு முடிஞ்சு. அதுக்கப்புறம் நான் கிளம்பணும் அப்படின்னு இருக்கும்போது கொஞ்சம் டிலே ஆயிட்டு எப்படியோ என்ன செய்ய 6:30 அல்லது 45க்கு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வரைக்கும் கர்த்தருடைய கிருபை முழுசும் ஜெபம் தான். நாள் முழுவதும் ஜெபங்களை நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். கிருபையாய் வந்து என்ன செய்றார், இரவு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஜெபத்துக்கு நான் ஆயத்தமானேன். அது அவருடைய பெரிய கிருபை. சரியா? ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னற்புத தேவனை சோஸ்தரி பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ள. எத்தனை பேர் உள்ள பொங்குது. ஆண்டவர் என்னை இந்த மகத்தான பணிக்கு என்னை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. லேசான காரியம் நினைக்காதீங்க. இது இப்ப உண்டான திட்டம் இல்ல. உலக தோட்டத்துக்கு முன்பே கடைசி நாட்கள்ல ரமல் நதி சோரி கபாக்கர தோரா கடைசி நாள்ல எனக்கு நீ ஆமா என் பூமியில என் பிள்ளைங்க சேனையா எழுப்பி ஜெபிப்பாங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்றது அப்படிதான். எஸ்தர் எழுப்புதல் ஜெபக்குள்ள 3 to 4 இருக்கட்டு. ஒவ்வொருவருமே நம்ம ஒரு சேனையா எல்லாரும் தரிசனத்துல பார்க்கணும். நம்ம ஜெபித்த ஜெபங்கள் சிறுவர்கள் வாலிபர்கள் பெரியவர்கள் சேனையா நிக்கிறத நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதனால நான் அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படுவோம். எவ்வளவு பெரிய திட்டத்துல ஆண்டவர் நம்மளெல்லாம் நினைச்சிருக்கிறாரே. இந்த பாக்கிய சிலாக்கியத்துக்கு நமக்கு தேவ கிருபை அவசியம். கருணையா இதுவரை கைவிடாமல்லே கண்மணி போல் எம்மை காத்தாரே. ஆமா கொரோனா நாட்களில நம்மளை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார் கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமம் என் முழு உள்ளத்தோடு சொல்லுவோமா, என் முழு உள்ளமே உன்னற்புத தேவனை சோஸ்தரி பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. சொல்லுமா. படகிலே படுத்து உறங்கினாலும்
கடும் புயல் அடித்து கவிழ்த்தினாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தியமை காப்பாரியல். நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்க, மனிதர்களால் இன்னும் பல காரியங்கள் எவ்வளவு பெரிய கொந்தளிப்பு எல்லாம் வந்துச்சு பாருங்க. ஆனா ஆண்டவர் காட்டையும் கடலையும் அதட்டினவர். இறையாதே, ஒரு வார்த்தை போதும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு வேளை வியாதிங்கிற அந்த வேதனை கொந்தளித்து கொண்டு நம்மளை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறதா, இல்ல குடும்பத்துல உள்ளவர்கள் நமக்கு எதிராய் கொந்தளித்து கொண்டு இருக்காங்களா, ஜாதிகள் நமக்கு விரோதமாய் கொந்தளித்து கொண்டு இருக்குதா. நீங்க சகோதரி ஊர்ல பாருங்க, அல்லேலூயா, சர்ச்சு கட்டாம நிப்பாட்டி 2 வருஷம் ஆகுது. ஆனா அங்க பாருங்க, அந்த கோயில, இந்து கோயில்ல போன திங்கக்கிழமை, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் அவங்க என்ன செய்யணும், ஆரம்பிக்கணும். ஆனா திங்கக்கிழமை பாட்டு போட்டு எல்லா இடமும், எல்லா வருஷத்தை காட்டிலும் ரொம்ப லாங்ல லைட் எல்லாம் கட்டி இதுல. ஆனா முன்னாடி மாதிரி இப்ப 2 வருஷமும் அங்க கிடையாது. ஏன்னா நிறைய பேர் என்ன செய்யல, இப்படி ஒரு ஊருக்குள்ள இருந்துகிட்டு கிறிஸ்தவங்களுக்கு விரோதமா பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நிறைய இந்துக்கள்ல உள்ளவங்க கூட என்ன செய்யல, ஊருக்கு வரல போன வருஷத்துல இருந்தே. இப்படி ஒரு ஊருக்குள்ள எல்லாருமே என்னது ஒருவருக்கு ஒருவர் சொந்தக்காரங்க, இப்படி இருந்துகிட்டு ஒரு தேவாலயத்தை கட்டாம இருந்தாங்கன்னு சொல்லி இந்துக்கள்ல பெரிய பெரிய பணக்காரங்க கூட இருக்கிறவங்க இப்படி ஒரு காரியத்தை செய்தாங்களேன்னு கோயிலுக்கு வரல. அந்த கோயில்ல போடுற வரி பாத்தீங்கன்னா 4000 5000 அப்படி போடுறது, கஷ்டப்பட்ட மக்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? அதனால அதை வச்சுக்கிட்டே நிறைய பேர் நினைச்சுறாங்க, அதுக்கு போறது இல்ல. இப்படி காரியங்கள் அங்க வந்து என்ன செய்தாங்க, எத்தனைதான் கொந்தளிச்சு எவ்வளவு காரியங்கள் செய்தாலும் சரி, காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் இந்த நாளிலும் கூட நம்முடைய தேசத்திலே அல்லேலூயா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சுவிசேஷங்களுக்கு விரோதமாய், மிஷினரிக்கு விரோதமாய் எத்தனை கொந்தளிப்பு வந்தாலும் ஆண்டவர் இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி தேவன் எல்லாவற்றையும் அமர்த்துவாராக. யோர்தானை கடப்போம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்ப்போம் அவர் துதியால், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழ்வோம். ஆத்துமாவே சோதரி பொங்கிடுதே என் உள்ளத்திலே, பேரன்பின் பெருவெள்ளமே பொங்கிடுதே என் உள்ளத்திலே. நம்முடைய முழு உள்ளத்தோடு பாடுவோம். ஆமே, கர்த்தருடைய நாமம் வைக்கப்படட்டு. மீண்டுமாக அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென், ஆமென். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40:9 ஒருவர் வாசிங்க. சீயோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. பிலிப்பு என்பவருடைய வாழ்க்கையில அல்லேலூயா அவருடைய வாழ்க்கை நம்மளையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ என்ன செய், உயர்ந்த பருவத்தில் ஏறு. நம்ம இருக்கிற நிலைமையில இருக்கக்கூடாது. இன்னைக்கு இந்த எழுப்புதல் ஜெப குழுனா அப்படி நார்மலா அப்படியே போயிட்டு இருக்க கூடாது. நல்லா அக்கினி பற்றி பிடிக்கணும். ஜெபிக்கும் போது என்ன செய்யணும், அந்த ஜெபக்குழு வளரணும். இதுல வர்றவங்க சுகம் பெறணும். யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அவங்களுக்கு கர்த்தர் உடனே விடுதலை கொடுக்கணும். அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த அல்லேலூயா பிலிப்பு என்பவருடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்லி என்ன செய்யற விளக்க நினைக்கிறேன். அவர் பாருங்க, பந்தி விசாரிப்பு 6ஆம் அதிகாரத்துல அவர் என்ன செய்யறாரு, பந்தி விசாரிப்புல அல்லேலூயா, ஆமேன், ஆமேன், சேவானுக்கு அடுத்து 2வது பிலிப்பு, சரி, அவர் பெயர் வருது, தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவர் பரிசுத்த ஆவியினாலும், அவங்க எல்லாம் பாருங்க பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் அப்படி நிறைந்த மக்களாக இருக்காங்க. அப்போ பாருங்க அல்லேலூயா இப்படி நடந்துகிட்டு இருக்குது, பந்தி விசாரிப்புக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற கொஞ்ச நாள்ல பாருங்க, அப்போஸ்தலர்கள் தவிர எல்லாரும் சிதறடிக்கப்படுறாங்க. பயங்கரமான சபைக்கு பயங்கரமான நெருக்கம் வந்துச்சு அல்லேலூயா எருசலேம்ல. அப்போ அவங்கள தவிர, சரியா, அல்லேலூயா, ஆமென், ஆமென், அப்போஸ்தலர்கள் தவிர மீதி எல்லாரும் நினைச்சிட்டாங்க சிதறடிக்கப்பட்டு பல. ஆனா சிதறடிக்கப்பட்டவர்கள், ஐயோ நம்ம எவ்வளவு அழகா அந்த ஊர்ல இருந்து எருசலேம்ல இருந்து எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், எல்லாரும் இணைஞ்சிருந்து அப்பம் விட்டு வந்தோம், எவ்வளவு நம்மளுக்கு பந்தி விசாரிப்பு எல்லாம் நடந்துச்சு, எல்லாரும் சொத்துக்கள் எல்லாம் விட்டு வந்து என்ன செய்றாங்க, அப்போஸ்தலர் பாதப்படியில வச்சாங்களே. ஏன்னா அவங்க அப்பவுமே அவனுடைய வருகைய எதிர்பார்த்து இருந்தாங்க. ஏன்னா சொத்தெல்லாம் வித்து எல்லாம் உடனடியே வந்து உட்கார்ந்து எதுக்கு சாப்பிட்டாங்கன்னா, இது இயேசு எப்படி உங்க கண்களுக்கு முன்பாக எப்படி அவர் போகிறாரோ மறுபடியும் வருவார்னு அவர் உடனே வந்துருவார்னு நினைச்சாங்க. போனவரு சீக்கிரம், ஏன்னா அப்பவுமே அவங்க எதிர்பார்த்து இருந்தாங்க, அப்படிதானே, வருகையெல்லாம் அப்பவுமே நம்ம நிருபங்கள்ல எல்லாம் வாசிக்கிறோம், அப்பவுமே வருகையை எதிர்பார்த்து இருந்தாங்க. அதனால அவங்க என்ன செய்தாங்க, எல்லாவற்றையும் வித்து தங்களுக்கு எதுவுமே வேண்டாம்,
எல்லாம் பொதுவா வச்சு சாப்பிடுன்னு உட்கார்ந்துட்டாங்க. ஏன்னா அப்பவே என்னது வருது. ஆனா ஆண்டவருடைய நோக்கம் இந்த எருசலேம்ல மட்டும் இவங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காங்களே, ஒருவேளை அது அவங்களுக்கு கஷ்டமான ஒரு காரியத்தை சிதறடிக்கப்பட்டா கூட, ஆனா ஆண்டவர் என்ன செய்தார்னா, உலகம் முழுசும் சுவிசேஷம் போகணும். என்ன இவங்க இருக்கிற இடத்துல உட்கார்ந்துகிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி என்ன செய்தாரு, சிதறடிக்க வச்சுட்டாரு. அப்படி சிதறடிக்கப்பட்டவங்க போன இடங்கள் எல்லாம் என்ன செய்தாங்களாம், சுவிசேஷத்தை அறிவிச்சுக்கிட்டே போனாங்களாம். நீ எருசலேம்ல தானே எங்களை விரட்டுற விட்டு, நாங்க போற இடங்கள்ல எல்லாம் அறிவிக்கிறோம்னு சொல்லி. அதுல ஒருத்தர் தான் யாரு? ஹல்லேலூயா. ஆமா, பந்தி விசாரிப்புக்காரராய் இருந்த பிலிப்பு இப்ப யாரா மாறிட்டாரு? சுவிசேஷகராய் மாறிட்டாரு. ரமலதா ஜொக்கால தோரி கபாக்கர தோரா அமிக்கர தோர ரிகால் நதி ஜோரா. முதல் இரத்த சாட்சியாக சமேர் ஹல்லேலூயா ஃபர்ஸ்ட் பேர்ல இருந்தவர் யாரு? ஹல்லேலூயா சேவான். அந்த சேவனுடைய மரணத்துக்கு பேர் தான் பாருங்க இந்த சவுல். அப்பமே சவுலுங்கிற இளைஞன் என்ன செய்தாரு? சபைக்கு விரோதமாய் நிறைய காரியங்கள் செய்து கொண்டிருந்தார். சபைக்கு விரோதமாய் ரொம்ப காரியங்களை மக்களுக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தான் சபையை கட்டக்கூடிய மனிதனாய் மாற்றினார். இப்படி துன்பம் நின்றுகிட்ட நேரத்துலதான் இந்த பிலிப்பு என்ன செய்யறாரு? சமாரியா அந்த இடத்துல எல்லாம் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறாரு. ஒரு சுவிசேஷகனா இருந்த அல்லேலூயா இந்த பிலிப்புவை அதுக்கப்புறம் அடுத்த லெவல் எதுனா அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறார். அப்படிதானே? அவர் போற இடங்களில் எல்லாம் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கு. ஜனங்கள் அவ்வளோ ஆச்சரியம். அவரை கொண்டு தேவன் அற்புதங்கள் அதிசயங்களை செய்தார். இன்னைக்கு நம்ம வருஷ கணக்கா நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம், ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கோம். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரை கொண்டு என்ன செய்யணும்? அற்புதங்கள் அதிசயங்கள் செய்யணும். இன்னைக்கு எவ்வளவு மக்கள் சோம்லாவெல்லாம் இருக்காங்க. அப்ப நம்ம ஜெபிச்சா என்ன செய்யணும்? அவங்களுக்கு உடனே விடுதலை கிடைக்கணும். எந்த இடத்துல இருந்தாலும் சரி. அந்த நாட்கள்ல பாருங்க, அப்போஸ்தலனாகிய அவருடைய பவுலுடைய அந்த உருமால்கள் கச்சையெல்லாம் என்ன செய்றாங்க? வியாதியஸ்தர்கள் மேல கொண்டு போட்டு சோகமாகுது இல்ல. அப்ப இந்த நாட்கள்ல ஒருவேளை தேசம் வேற தேசத்துல இருக்கலாம். ஆனா ஜெபிச்சு சிலர் என்ன செய்யறாங்க? பல இடங்களுக்கு அந்த நாட்கள்ல ஊழியர்கள் இந்த கர்ச்சிப்பு சின்ன கர்ச்சிப் மாதிரி என்ன செய்றாங்க? அல்லேலூயா ஆமென். அதுவும் அந்த பவுலுடைய காரியங்களும் அதுதான். உருமால்கள் கச்சைகள் சொல்றோம்ல, அந்த சின்ன ஒரு கர்ச்சிப் போல ஒரு துணியை என்ன செய்றாங்க? ஜெபிச்சு இன்னைக்கு ஊழியர்களுடைய வாழ்க்கையில நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பல தேசங்களுக்கு என்ன செய்றாங்க? அப்படி ஜெபிச்சு அனுப்பும் போது அது யார் மேல கொண்டு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு சுகம் கிடைக்குது. அதனால இப்ப நம்ம என்ன செய்யணும்? அப்படி எழும்பணும். அல்லேலூயா. வெளி தேசங்கள்ல இருந்தா கூட நம்ம கிட்ட ஜெபிக்க சொன்னாங்கன்னா கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரை கொண்டும் அப்பதான் எழுப்புதல் அக்கினி தேசத்துல அந்த எழுப்புதல் நாட்கள்ல கர்த்தர் வல்லமையாய் எழுப்புதல் அக்கினி தேசத்துல பற்றி பிடிக்கணும்னா நம்ம எல்லாரையும் கொண்டும் தேவன் அற்புதங்களை செய்யணும். பந்தி விசாரிப்புக்கார சுவிசேஷகரா மாறினாரு. சுவிசேஷகர் இப்ப என்ன செய்தாரு? அப்போஸ்தலரை போல் நல்லா அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் செய்தாரு. இவ்வளவு பெரிய காரியம். இப்படி இருந்த மனிதரே அப்படின்னு அப்படியே தியானிச்சுட்டே இருந்தேன். அப்ப பாருங்க, ஒரு நாள் அப்படியே சுவிசேஷம் அரைச்சிட்டே போயிட்டு இருக்கிறாரு. உடனே ஆவியானவர் சொன்னார், நீ இப்ப எங்க போகணும் தெரியுமா? வனாந்தர மார்க்கமா நீ போகணும் அப்படின்னு சொன்னார். உடனே கீழ்ப்படிஞ்சிட்டார், போனாரு. போயிட்டே இருக்கும்போது ஒரு ரதம் வருது பாரு, அந்த ரதத்துல போய் நீ ஏறிக்கிடணும். ஆவியானவர் அவர்கிட்ட அவர் இடைப்பட்டுட்டே இருக்கிறாரு. உடனே அவர் போய் பக்கத்துல போவே அந்த மந்திரி எரிச்சிட்டாரு, ஏற சொல்லிட்டார். ஏறி உட்கார்ந்தாச்சு. அப்பதான் என்னது? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல ஏசு கிறிஸ்துவை குறித்து என்ன செய்யுது? வாசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. உடனே இவர் சொல்றாரு, இந்த அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? யாராவது சொல்லலன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு என்ன செய்யறாரு? அல்லேலூயா சொல்றாரு. ஆண்டவர் பாருங்க கரெக்டா இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லக்கூடிய, ஆமா இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லக்கூடிய ஒரு அந்த டைம் பாருங்க அருமையா ஏற்படுத்தி கொடுத்தார். அருமையா ஏற்படுத்தி கொடுத்தார். இயேசுவை குறித்து சொன்னோடனே அந்த மந்திரி என்ன செய்யறார்? சந்தோஷமா இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஞானஸ்நானத்தை பத்தி சொல்றாரு. அவர் வந்து கொண்டு இருக்கும் போதே தண்ணி இருக்கிற இடத்த பாக்குறாரு. அவரே சொல்ற பக்கம் தண்ணி இருக்குது, எனக்கு ஞானஸ்நானம் வர்றதுக்கு என்ன தடங்கு? நீர் இயேசுவை உன்னுடைய சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்ட தடையில். உடனே பாருங்க ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் கொடுத்துட்டு உடனே பேச விடல. ஒரே தூக்கல எங்க கொண்டு வந்தாச்சு, நீ நடந்து இங்க போன்னு சொல்லல. ஏன்னா பழையபடி அவர் இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாருன்னு சொல்லி என்ன செய்தாரு? தூக்கி கொண்டு ஆசத்துல கொண்டு விட்டுட்டாரு. ஆனா மந்திரி எட்டி போக்கு, என்னடா 2 பேரும் கரைக்கு வந்தா போக்கு நம்மள ஞானஸ்நானம் கொடுத்தா. நான் நேற்று அப்படியே இந்த இன்சிடென்ட் யோசிச்சுட்டே இருக்கிறேன். என்னடா நமக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவர் என்ன ஆனாரு? அதுக்கப்புறம் என்ன செய்தா? நான் சந்தோஷத்தோடு தன் தேசத்துக்கு வந்திருக்காரு. அப்ப நான் அது கொஞ்சம் அந்த அந்த நிகழ்ச்சியை நினைச்சு பார்த்துட்டே இருந்தேன். அவர் என்ன நினைச்சுப்பா தெரியுமா? ஆண்டவர் எனக்காக அப்படியே தூதனையே அனுப்பிட்டார் போல. வந்து ஞானஸ்நானம் கொடுத்தாச்சு, ஆளே காணாம போயாச்சு. அப்போ ஒருவேளை நான் எருசலேமுக்கு பலி செலுத்திட்டு என் தேசத்துக்கு நான் போய்கிட்டு இருக்கிறேன். ஒருவேளை நான் இப்படியே போனா நான் வெறுமையான என் தேசத்துக்கு போயிருப்பேன். ஆனா இன்னைக்கு நான் இயேசுவை, ஆமா இயேசுவை என் ரட்சகரை ஏற்றுக்கொண்டு
பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நான் ஞானஸ்நானம் பெற்று என் ஆண்டவரை என் தேசத்துக்கு நான் சுமந்து செல்கிறேன்னு சொல்லி அந்த மந்திரி மூலமாக அந்த எத்தியோப்பிய தேசம் சந்திக்கப்படும்படியாக அம்மால் நதி சோரி ஒரு மனிதனுக்கும் ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக எப்படி ஒரு சுவிசேஷகனாய் இருந்த தீமோத்தேயுவை எப்படி தூக்கி கொண்டு எப்படி அருமையாய் வழி நடத்தினார் பாருங்க. அதை போலதான் கர்த்தருடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அல்லேலூயா ஆமென். அருமையான ஆமென் டிபி பாஸ்டர் அல்லேலூயா ஆமென் வர்க்கீஸ் கேசி வர்க்கீஸ் பாஸ்டர் அவர் வந்து நினைச்சிருக்காங்க ஆந்திராவுக்கு மாத்திருக்காங்க திடீர்னு. அப்போ அவருக்கு தமிழ் தெரியும், ஒருவேளை அவர் கேரளாவில் உள்ள கொஞ்சம் உள்ள பாஷைகள் தெரியும், ஆனா தெலுங்கு தெரியாது. கேரளாவில் போய் அங்க தெலுங்கு அங்க போய் இறங்கியாச்சு. ஏன்னா டிபி பாஸ்டர்ஸ் அந்த போட்டுக்க ட்ரெஸ் உங்களுக்கு தெரியும், அந்த வேஷ்டி அந்த ஜிப்பா அந்த மாதிரி போட்டுப்பாங்க. இவரை பார்த்தோன்னா எல்லாரும் திரும்பி திரும்பி பாக்குறாங்களாம். இவர் ஒரு டீ கடையில போய் நிற்காரு. இவருக்கு தமிழ் தெரியும், கேரளம் தெரியும், அந்த மலையாளம் தெரியும், தெலுங்கு தெரியாது. ஆனால் டீயை வாங்கி குடிச்சுக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது இவருக்குள்ள ஆவியானவர் எப்படியாவது இதை நிறைய கூட்டம் வந்துட்டு டீ கடையில எப்படியாவது இவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணுமே அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஏக்கம். ஆவியானவர் உடனே அவருக்குள்ள இருந்து கிரியை செய்ய ஆரம்பிச்சாரு. உடனே அவர் சொன்னார், இங்கே தமிழ் தெரிந்தவர்கள் யாராவது உண்டா அப்படின்னு. உடனே நல்ல போதை போட்ட ஒருத்தர், ஆமா எனக்கு தமிழ் தெரியும். பாருங்க ஆண்டவர் யாரும் பயன்படுத்துறாரு பாருங்க. ஒரு கழுதை தாடையை கொண்டு சிம்சோனை என்ன செய்தாரு, அல்லேலூயா கொண்டு போய் வளர்த்த காரியத்தை செய்தவர். குடிகாரங்களை என்ன நினைக்கிறோம், அற்பமா நம்ம நினைக்கிறோம். குடிச்சப்ப நேற்று கூட நாங்க வந்து சர்ச்சு போகும்போது நான் ரைட் சைடு லைட்டா பார்த்தேன், ஆட்டோ டிரைவர் பாருங்க காலையிலேயே போதைய போட்டுட்டு போறா பாருங்க. நான் கணிக்கல பாத்தீங்களான்னாரு. இல்ல அப்படிப்பட்டவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொன்னேன். அப்படிப்பட்டவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அந்த குடும்பம் எவ்வளவு வேதனைப்படும். காலையிலே நம்ம மனித எப்படி குடிச்சிட்டு போறானேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அப்ப பாருங்க அந்த குடிகாரன் அவரை வச்சு அங்க சுவிசேஷன் ஊழியம் நடக்குது பாத்தீங்களா. அவரை வச்சு இவர் பேச பேச அவர் அவர் அங்க ஆந்திராவுல உள்ளவர் அவர் டிரான்ஸ்லேஷன் பண்ணுகிறார். ரமல்லோதி சாரி கோகாரா தக்கர தோரா ரிகாரதா சோரி கமாக்கர தோரா. ஆண்டவர் பாருங்க அற்பமா எண்ணப்பட்ட அந்த புல் போதையில இருந்த அந்த மனுஷன் ஒருவேளை அந்த டைம் போத தெளிஞ்சிட்டா நம்ம தெரியல. இவர் பேச பேச அவரு டிரான்ஸ்லேஷன் பண்றாரு. எல்லா ஜனங்களும் சுவிசேஷம் அறிவிச்சிருக்காரு. எத்தனை பேரால ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. இப்படி சுவிசேஷம் நினைச்சிருக்கிறார், அந்த இடத்துல அறிவிக்கிறார் ஒரு டீ கடையில வச்சு. உடனே அவர் கேக்குறாரு, சாமி பாசையில, சாமி நீங்க எங்க போகணும் சாமி? ஐயா எனக்கு நான் வந்து இப்படி புதுசா அந்த இடத்துக்கு வந்து எனக்கு எங்க போகணும்னு எனக்கு பாசையும் தெரியல, வா சாமி நம்ம வீட்டுக்கு வா அப்படின்னு முதல் ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஆத்மாவை பாத்தீங்களா, அல்லேலூயா. அப்படி என்ன செய்தாரு, அந்த மனுஷன் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டான். அது ஒரு குடிகாரே மோசமான மனுஷனே ஊழியர் என்ன செய்யல நினைக்கல, தேவன் நினைக்கல. அப்படிதானே அந்த ஆத்மா ரசிக்கப்பட்டிருக்கணும். அப்படிதானே அந்த ஆத்மா ரசிக்கப்படுறதுக்கு அவர் வீட்டு தான் முத போறாரு. அப்படி இருந்து கொண்டுதான் அந்த நாட்கள்ல அவங்க ஆந்திராவுல ஊழியங்கள் ஒரு குதிரை கடிவாளம் போடுவாங்க அந்த இடத்துலதான் என்ன செய்தாங்க, உட்கார்ந்து அப்படியே இருந்து ஒவ்வொரு சபைகள்ல போய் அப்படி ஜெபத்துல இருக்கிறது. ஏன்னா அப்படிதான் சபைகள் ஆரம்பிச்சது. அப்படி சபைகள்ல போய் இருக்கிறது, அவங்க பக்கத்துல இருக்கவங்ககிட்ட பேச்சு கொடுக்கறது. உடனே அவங்க எங்க வீட்டுக்கு நீங்க ஜெபிக்க வரீங்களான்னு கேட்பாங்க. அப்படி வீடுகளுக்கு போறது, ஜனங்களுக்காக ஜெபிக்கிறது, ஆண்டவர் ஊழியரை கொண்டு அற்புதம் அதிசயம் செய்யறது. இப்படிதான் சிபிஓ வந்து என்னது அங்க ஆந்திராவுல சபை ஸ்தாபிக்கப்பட்டது. இப்படிதான் ஒவ்வொரு இடங்கள்ல அவங்க சபைய ஸ்தாபித்தது. அப்போ அவங்க எந்த சூழ்நிலையில எந்த இடத்துக்கு போச்சோன்னாலும் அவங்க என்ன செய்றாங்க, அறியாத பாஷை. அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கையில பாருங்க எவ்வளவு தேசங்களுக்கு போறாரு, அடி உத மிதி தூக்கி வீசிடுறான். ஆனாலும் அவர் என்ன செய்யறாரு, சுவிசேஷத்திற்காக ஒவ்வொரு இடங்களா எப்படி கடந்து போறார். அந்த சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நல்ல வாக்கு வல்லமை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவாய் அவர் விசுவாசிகள் இடத்துல எவ்வளவாய் அல்லேலூயா ஜெபிக்க சொல்றாரு. அல்லேலூயா ஆமென். அதே போல அப்போஸ்தலனாகிய அல்லேலூயா அதே போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு சுவிசேஷகன். அவர் ஒரு அப்போஸ்தலராகவும் இருந்தார். அல்லேலூயா ஆமென். அவர் ஒரு அப்போஸ்தலராகவும் இருந்தார். அல்லேலூயா. எசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60:1 வாசிங்க. 60:1. எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆமென். சிஸ்டர் 61:1 வாசிங்க. 61:1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார்,
சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஆமென். சுவிசேஷகனுடைய வேலையை பாத்தீங்களா? இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த பணியை தான் சொல்லப்பட்டிருக்கு. நம்மளும் இன்னைக்கு அநேக மக்களுக்காக ஜெபிக்கிறோம், அநேகருக்கு அவங்க ஆறுதல் பெறும்படி செய்யறோம். எவ்வளவு பேர் பாருங்க, கடந்த நாட்கள்ல நான் உங்கள்கிட்ட கூட பகிர்ந்திருப்பேன். இடைமுடியில இருந்து ஒரு சிஸ்டர் நிர்மலானி என்கிட்ட அடிக்கடி எப்போது என்ன செய்வாங்க, ஏன்னா அவங்க பிள்ளை ஜெபம் நடத்துவாங்க, எப்போதும் இது பண்ண மாட்டாங்க, கால் பண்ணுவாங்க எப்போது. அப்ப இந்த நாட்கள்ல அந்த சகோதரிக்கு விரோதமாய் அநேகர் இன்னொரு உறவி இருக்காங்க. ஆனா அந்த ஊர்ல பாருங்க, அவங்களுக்கு விரோதமாய் அநேக காரியங்கள், அந்த இடத்துல இருந்து அவங்கள வரட்டோமே. 2 பெண்கள் இப்ப எழும்பிருக்காங்க டீச்சர்னு என்கிட்ட சொல்லி வேதனையோடு சொன்னாங்க. நான் சொன்னேன், எதையுமே காதுல வாங்காதீங்க சிஸ்டர், அவங்க வாய் இயேசுவின் நாமத்தினால கட்டுங்க, அல்லேலூயா, கால்கள் கட்டுங்க. ஆண்டவர் நாளைக்கு உங்களை பயன்படுத்தும் போது அநேகருக்கு இப்படிப்பட்ட கஷ்டத்துல இருக்கிற மக்களுக்கு நீங்க என்ன செய்யணும், ஆறுதல் செய்யணும். அப்போ பாருங்க, அவங்களை குறிச்சு அல்லேலூயா ஒரு ஒரு ஊழியர், அநேக ஊழியர்கள் என்ன செய்றாங்க, அவங்களை குறிச்சு ஊழியத்தை சொல்றாங்க. நீ ஒரு ஜெபரோல எழும்பணும், நீ அப்படி ஆண்டோட ஊழியத்தை சிலர் என்ன செய்றாங்க, உனக்கு ஊழியத்தின் அழைப்பு இல்லை, எல்லாருமே ஊழியத்தை செய்யணும். இப்படி ஒவ்வொரு டைம்லயும் ஒவ்வொரு ஊழியர்கிட்ட சொல்லுவாங்க. நான் சொன்னேன், யாருக்கிட்ட எல்லாத்தையும் என்ன செய்யாதீங்க, தலையை கொடுத்து ஒவ்வொருத்தரையா ஜெபிச்சுட்டு அலையாதீங்க. உங்ககிட்ட ஆண்டவர் என்ன செய்வார், தனிப்பட்ட முறைக்கு உங்ககிட்ட பேசுவார். மற்றவங்க அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு சொல்லாதீங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டு. உங்களை குறிச்சு ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவர் பாதத்துல காத்துருங்க. இது நீங்க காத்திருக்கக்கூடிய நேரம், காத்துருங்க. ஆண்டவர் உங்களை குறிச்சு பேசி தெளிவா, நீங்க செய்யக்கூடிய ஊழியத்தை குறிச்சு தெளிவா சொல்லி உங்களை நடத்தினாதான் நீங்க அந்த ஊழியத்துல என்ன செய்ய முடியும், நிக்க முடியும். அந்த ஊழியத்துல என்ன செய்ய முடியும், நிக்க முடியும். எல்லாரும் ஊழியம் செய்யறாங்க, நானும் ஊழியம் செய்யறேன், இப்படி என்ன செய்யக்கூடாது. மற்றவங்க சொன்னா கூட பொறுமையா காத்திருக்கணும். நீங்க தேவசமத்துல காத்திருங்க. வருஷங்களா என்ன செய்யணும், காத்திருக்கணும். ஏன்னா எனக்கு 2007 இருந்தே, அதுக்கு முந்தி இருந்தேன், 2007 மட்டும் அதுக்கு முந்தி இருந்தேன். கர்த்தர் என்னை எப்படிலாம் பயன்படுத்த போறான்னு சிறு வயதில் இருந்தேன். அநேகர் சொன்ன காரியங்கள், இவளை கொண்டு ஆண்டவர் எப்படிலாம் செய்வான்னு சொல்லி. ஆனா எனக்கு ஆண்டவர் 2007 தான் என்னோடு கூட என்ன செய்தார், பேச ஆரம்பிச்சார். ஆனா 2017 தான் முதலாவது ஜெபக்குழு, ஒரு ஜெபக்குழு ஆரம்பிச்சு அங்க ஜெபிக்க போறதுக்கு ஒரு மாசத்துல 2 டைம் அப்படி ஆரம்பிச்சு, அதுவும் எவ்வளோ பயந்து, ஏன்னா அப்பெல்லாம் மெசேஜ் எல்லாம் என்ன செய்ய முடியாது, தெரிய எடுக்கிறது இல்லை. ஒரு 2 டைம் போன பிறதான் ஒரு சின்ன மெசேஜ் ஆயத்தப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் கால்டோல் படத்துல மாசத்துல ஒரு நாள் ஒரு பதங்கிழமை இப்படிதான் கர்த்தர் என்ன செய்தாரு, ஊழியத்தை தந்தாரு. அதனால நான் உடனே நான் போயிடுறேன் செய்துடுறேன்னு நான் என்ன செய்யல, நானா என்ன செய்யல, இது பண்ணல. அவர் என்ன ஆயத்தப்படுத்தி எனக்கு 10 வருஷம் கிட்ட காத்திருந்தேன் சிஸ்டர். அதனால நமக்கு எல்லா ஊழிய தரிசனங்கள் கிடைக்கும், நம்மளை கொண்டு என்னெல்லாம் செய்ய போறாரு. நம்ம அவசரப்படக்கூடாது. அவர் நம்மளை ஏற்ற வேலையில என்ன செய்வாரு, நம்மளை வெளியே எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சு நம்ம அர்ப்பணிச்சு என்ன செய்யணும், ஊழியங்களை செய்யணும். அதனால அவசரப்படாதீங்கன்னு சொல்லி அவங்களோடு கூட என்ன செய்யணும் சொன்னேன். தீபத்துல எல்லாம் பாருங்க, ஊழியர்கள் அல்லேலூயா செலக்ட் பண்ணும்போது அப்படியே வரிசையா இரும்புலிகளை வச்சுதான் செலக்ட் பண்ணுவாங்க. அப்ப பெரிய பாஸ்டர் அவர் தமிழ்நாடு முழுசுக்கும் பொறுப்ப உள்ளவர், ஒவ்வொருத்தருக்கா கேட்பாங்க, நீ ஊழியத்துக்கு வந்திருக்கிய, வாங்கிட்ட ஆண்டவர் என்ன தெய்வம் என்ன பேசினாரு, ஊழியத்தை குறிச்சு உங்ககிட்ட என்ன தரிசனங்கள் எல்லாம் கொடுத்தாரு, என்னெல்லாம் பேசினாரு. இப்படி வரிசையா கேட்டு அந்த இதுல அவங்கள எப்படி தேவர் தனிப்பட்ட முறையில எப்படி தரிசனங்கள் வெளிப்படுத்தல்கள், அதே போல ஊழியர்கள் மூலமாக தனிப்பட்ட முறையில எப்படி அவங்களோட தெய்வம் ஊழியத்துக்கு அழைச்சாருங்கிறத நல்லா தெளிவா இருந்தாதான் ஊழியத்துக்கு எடுப்பாங்க. அப்போ ஒரு மகள் நிக்கா, கேக்குறாரு, உன்னை அந்த ஊழியத்துக்கு நீ வந்திருக்கிய, உன்கிட்ட தெய்வம் என்ன பேசினாரு, ஆண்டவர் என்ன பேசினாருங்கும் போது, நான் ஜெபத்துல போய் உட்கார்ந்தோடனே சர்ச்சில் அங்க ஜெபத்துல என்கிட்டதான் பாஸ்டர் பேசுற மாதிரியே இருக்கும், ஊழியர் வசனம்லாம் என்ன நோக்கிதான் வந்த மாதிரி. அது இருக்கட்டு, உன்கிட்ட தனிப்பட்ட முறைக்கு உன்னுடைய அழைப்பு தேவன் எப்படி சொன்னாரு, உன்னுடைய அழைப்பு குறித்து என்ன பேசினாரு, பதில் இல்லை. நீ ஊழியத்துல இருக்க முடியாதம்மா, நீ நிலைச்சு இருக்க முடியாது. மற்ற அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க சொல்லக்கூடாது. உன்கிட்ட தனிப்பட்ட முறைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின அல்லேலூயா தரிசனங்கள் வெளிப்படுத்தல என்ன இல்ல போக சொல்லிட்டாங்க. அதை உடனே எல்லாத்தையும் என்ன செய்ய மாட்டாங்க, ஊழியத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு எடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. எதுக்காக சொல்றேன்னா, நமக்கும் கூட ஆண்டவர் தனிப்பட்ட முறையில நம்முடைய வாழ்க்கையில தேவன்
நம்மளை குறித்த ஊழியங்கள் திட்டங்கள் தெளிவா தெரிஞ்சுதான் ஆண்டோடைய பணியை செய்யணும். அதுக்கப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கையில பாக்குறோம். அல்லேலூயா, ஆமென் ஆமென், அல்லேலூயா. அப்போஸ்தலர் 17 வாசிக்கிறோம் பாருங்க. அதுல ஒரு அவர் வந்து என்ன செய்யறாரு, அல்லேலூயா, ஒரு இடத்துல அவர் போய் நிற்கும் போது ஃபுல்லா விக்கிரகங்கள் தான். அந்த தேசம் என்னது, அந்த ஒரு எபேசுல ஒரு பட்டணம், அந்த பட்டணம் என்னது, அப்படியே விக்கிரகங்களால் அலைஞ்சிருக்குது. அவரு அந்த இடத்துல பாருங்க, அந்த இடத்துக்குள்ள போய் சுத்தி பாக்காரு, ஒவ்வொரு விக்கிரகத்தையா பாக்காரு. ஒரு இடத்துல பாருங்க ஒரு பலிபீடம் மாதிரி வச்சிருக்கு. கீழே எந்த எந்த ஒரு விக்கிரமும் கிடையாது. கீழே என்ன எழுதியிருக்குது, அறியப்படாத தேவனுக்கு. உடனே அதை பிடிச்சுக்கிட்டாரு, வந்தாரு. நீங்க உங்க கோயில நான் சுத்தி பார்த்தேன், நிறைய விக்கிரகங்களை நிறைய இடத்துல வச்சு, ஒரு இடத்துல விக்கிரகம் இல்ல, பீடம் மட்டும்தான் இருக்குது. அதுல கீழே அறியப்படாத தேவனுக்குன்னு வச்சிருக்கீங்க. அந்த அறியப்படாத தேவனை தான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன்னு சொல்லி இயேசுவை குறித்து. அப்போ அவங்களாம் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைச்சிடாதா? எது மூலமாதிரி அந்த ஜனங்களுக்கு நம்ம சுவிசேஷம் அறிவிச்சிட மாட்டோமா? அப்ப எப்படிப்பட்ட ஒரு தாகம் பாருங்க. அந்த ஒன்ன பிடிச்சுக்கிட்டாரு. நீங்க அறியப்படாத தேவனுக்குன்னு ஒண்ணு வச்சிருக்க பாத்தீங்களா? நீங்க அறியாத அந்த தேவன் தான் யாரு? ஏசு கிறிஸ்து. அது அதை கொண்டு என்ன செய்தாரு, அவங்களுக்கு அல்லேலூயா சுவிசேஷம் அறிவிச்சார். அந்த இருந்து விக்கிரகம் நிறைய அந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்த்தாரு. அல்லேலூயா. இதெல்லாம் எதனால நடந்திருக்கும்? ஆவியானவர் தான் அவர் அழைச்சிட்டு போயிருப்பாரு. நம்மளாம் இந்த கோயில்களுக்குள்ள என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். அப்படித்தானே? விக்கிரக கோயிலுக்குள்ள யாராவது போவாங்க, போக மாட்டாங்க. ஆனா அவரை பாருங்க, அவர் உள்ள போய் இந்த காரியத்தை பிடிச்சுக்கிட்டாரு. அப்போ ஆவியானவர் அந்த இடத்துல சுவிசேஷம் அறிவிப்பதற்கு அவருக்கு என்ன செய்யறாரு, ஒரு வாசலை திறந்து கொடுத்திருக்கிறாரு. அதே போல நான் ஊருக்குலாம் வரும்போது, பஸ்ல பிரயாணம் செல்லும் போதெல்லாம் இவர்களை ஒர்க் பண்றப்ப நான் வரும்போதெல்லாம் முந்த நாள் கிளம்புக்கு முந்தைய ஜெயிக்க ஆரம்பிச்சிருவேன். ஏசப்பா, நான் வந்து ஊருக்கு போறேன், எனக்கு என் பக்கத்துல வந்து உட்கார்ற ஆத்துமாவை நீங்க எனக்கு தந்துடணும். நீங்க எனக்கு இன்னைக்கு ஒரு ஆத்துமாவை என்ன செய்யணும், தந்துடணும். எனக்கு எந்த சீட்டுனையும் நீங்க ரெடி பண்ணணுமோ ரெடி பண்ணி என் பக்கத்துல வர்ற ஆளையும் எனக்கு தந்துடணும். இப்படி ஜெபித்ததுனால நான் அநேகருக்கு ஆமா அல்லேலூயா, அநேகருக்கு இன்னைக்கு கூட எனக்கு பேர் ஞாபகம் இருக்குது. ஒரு சகோதரி பேரு, அந்த அம்மா பேரு லட்சுமி, மகா பேரு மகராசி, நல்ல ஞாபகம் இருக்கு. நான் வந்து அல்லேலூயா ஆமேன், அல்லேலூயா ஆமேன், சாமியார் மடனிட்டு அங்க ஒரு டீச்சர் என்ன நத்தத்துல கூட, அவங்க கேர்ள்ஸ் ஸ்கூல் நான் பாய்ஸ் ஸ்கூல், அவங்க அங்க என்னை ஒழியத்துக்கு அடைச்சிருந்தாங்க. அங்க ஒரு ஜெப கூட்டத்துல நடத்துறதுக்காக வாங்கன்னு சொல்லி என்ன சொல்லியிருந்தாங்க. அப்படி அந்த போற டைம்ல தான் எனக்கு ஃப்ரெண்ட்ல எனக்கு இடது பக்கத்துல இந்த சிஸ்டர் வேதனையோடு இருக்காங்க. ஏமா ரொம்ப கவலையோடு இருக்கீங்களே, எதுக்குன்னு கேக்குறேன். என் மகளை ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்குதுமா, அவளுக்கு வந்து அல்லேலூயா அவனுக்கு வந்து செஸ்ட்ல கட்டிமா, 4 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்கம்மா, சாத்தாவங்களம்மான்னு சொல்றாங்க. சாத்தாவங்க இன்னைக்கு அந்த பேரனை விட்டுங்க, பயப்படாதீங்க. ஆண்டவர் நிச்சயமா அல்லேலூயா இயேசுவை நம்புங்க, உங்க மகளுக்கு நிச்சயம் சுகம் கிடைக்க நானும் ஜெபிச்சுக்கிட்டேன். இப்படி அநேகரை நான் கூட முன்னாடியே சொல்லியிருக்கேன். 30 ஒரு சகோதரி அவ தற்கொலை பண்ணிடுவாரு, எண்ணத்துல இருக்கிறா, கணவர் ஏசிட்டே இருக்கிறாரு, சந்தேகப்பட்டு பஸ்ல வச்சு போன்ல ஏசிட்டே இருக்காரு. அந்த பொண்ணு 3 டைம் சொன்னாரு, ஏசப்பா தெரியாதவங்கிட்ட டக்குன்னு இந்த காரியத்தை எப்படி பேசுறேன்னு சொல்லி நைஸா பேச்சு கொடுத்து இப்படி அநேக எப்படி ஒரு ஆத்மாவை தந்துருவாங்க. யாரையாவது என்ன செய்யணும், ஆண்டவருக்கு என்ன செய்யணும், அந்த ஆத்மாவனை கொண்டு வந்துடணும். இப்படி நம்ம எண்ணத்தோடு செய்வோம் என்றால் ஆண்டவர் இதுதான் என்னது, சீயோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, இருக்கிற ஸ்தானத்திலே இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், அடுத்தடுத்த ஸ்தானத்துக்கு ஏறி ஆண்டோடைய எப்படி ஒரு பிலிப்பு அவரை ஒரு பந்தி விசாரிப்புக்காரராய் இருந்தார், ஒரு சுவிசேஷகனாய் மாறினார். அதுக்கப்புறம் பாருங்க, அற்புதங்கள் அதிசயங்கள் அவரை கொண்டு ஆண்டவர் செய்ய ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் அவருடைய சரீரத்தையே ஆவியானவர் தூக்கிட்டு போகணும்னா எவ்வளவு ஒரு பரிசுத்தமா இருந்திருப்பாங்க. அவருடைய 4 பெண் மக்களும் என்னது, அல்லேலூயா தீர்க்க தரிசனம் உரைக்கிற பிள்ளைங்க, தீர்க்க தரிசிகள். இப்படி ஒரு குடும்பம், 4 பிள்ளைங்களும் பாருங்க, எப்படி ஒரு குடும்பம் பாருங்க. அல்லேலூயா, மேலான அனுபவம். தூக்கிட்டே போயிட்டாரு. எலியா தீர்க்கதரிசிய பழைய ஏற்பாட்டுல தூக்குற மாதிரி இவர் தூக்கிட்டு போயிட்டாரு. நம்மளையும் தூக்கிட்டு போகணும். ஆமா, பல தேசங்களுக்குள்ளாக இன்னைக்கு ஆவியில பல தேசங்களுக்குள்ளாய் சென்று நம்ம சுவிசேஷம் அறிவித்து கொண்டு இருக்கிறோம். எவ்வளவு பேருக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், பல தேசங்களுக்குள்ள சென்று சுவிசேஷம் அறிவிங்க. நம்மளுக்கு தேவன் கொடுத்த நேரத்தை நம்ம நல்லா பயன்படுத்திக்கிடணும். ஏன்னா அந்த நாட்கள்ல நம்ம எல்லாரும் அபிஷேகம் பெற்று இருக்கிறோம். அல்லேலூயா, பழைய ஏற்பாடு நாட்கள் எல்லாம் அப்படி கிடையாது. இந்த நாட்கள்ல ஆண்டவர் கடைசி நாட்கள்ல நம்ம எல்லாரையும் அபிஷேகத்திருக்கிறாரு. அப்ப நம்ம எல்லாருமே என்ன செய்யணும், ஆவியில சென்று என்ன செய்யணும், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும். இருக்கிற நிலைமையிலே இருக்கக்கூடாது. நம்ம போற இடங்கள்ல அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கணும். நான் உங்ககிட்ட கூட சொல்லியிருக்கிறேன், ஒரு நாள்ல என்ன செய்தாரு, என் சரீரம் இருக்குது, நான் டக்குன்னு என் சரீரம் என்ன விட்டு பிரிஞ்சு அப்படி தெரியுது.
நான் அப்படியே போறேன். அங்க வீட்டுக்கு வெளியே தான் ஒரு கட்டில ஒரு அம்மாவை என்ன வச்சிருக்காங்க, அப்படி கடத்தி வச்சிருக்காங்க. நிறைய பேர் நிக்கிறாங்க. நீங்க நீங்க வருவீங்கன்னு உங்களுக்காக தான் நாங்க காத்து கொண்டு இருக்கிறோம், மரித்த சரீரத்தை எழுப்புறதுக்காக. இதெல்லாம் கர்த்தர் என்ன செய்யறாரு, இப்போதைக்கு நமக்கு தரிசனத்துல வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். வரக்கூடிய நாட்கள்ல நம்மளை எல்லாரையும் கொண்டு ஆண்டவர் செய்யணும். அல்லேலூயா. அதுக்காக ஆண்டவர் உலகத்துல இருந்த நாட்கள் எல்லாத்தையும் எழுப்பல, ஒரு குறிப்பிட்ட பேரை. அதே போல நம்மளை கொண்டு ஆண்டவர் என்ன செய்வாரு, மரித்தவங்களை எழுப்ப வைப்பாரு, சப்பானிகளை நடக்க வைப்பாரு. இந்த கேன்சர்ங்கிற இந்த கொடிய வியாதியினால் இன்னைக்கு எவ்வளவோ பேர் எவ்வளவோ வேதனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் விடுதலை பெறணும். நம்மளெல்லாம் கொண்டு ஆண்டவர் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்யும் போது அவங்க எல்லாம் விடுதலை பெறுவாங்களே. நம்ம இருக்கிற இடத்துல இருந்து என்ன செய்யணும், அதிகாரத்தோடு சொல்லணும். நான் எப்பவுமே அப்பாட்ட சொல்வேன், என் மூச்சு காற்றுல இருந்து என்ன செய்யணும், உங்க வல்லமை ரமல் நதி சோரி கபாக்கர தோரி ஹிமாக்கர தோரா. எப்படி ஒரு கொரோனா கிருமியை பாருங்க, அன்னைக்கு சைனாவில இருந்து இது பண்ணிட்டான்னு சொன்னாங்க, அது உலகம் முழுசும் பாருங்க எப்படி பரவுச்சு. இன்னைக்கு நம்ம மூச்சு காற்று அது உள்ள இழுக்கிற காற்றை வெளியே விடுறோம். அந்த காற்றுல என்ன செய்யணும், குணமளிக்கு வல்லமை அல்லேலூயா தேசங்களுக்குள்ள போகணும். நமக்குள்ள இருந்த அந்த வல்லமை தேசங்களுக்குள்ள போகணும். இந்த கடைசி நாட்கள்ல இதுவரை நடந்திராத அற்புதங்கள் அதிசயங்கள். நம்ம இருக்கிறது என்ன ஒரு இடத்துலதான் இருப்போம், பக்கத்துல போய் கூட தொட்டிருக்க மாட்டோம். ஆனா இங்க இருந்தே என்ன செய்யணும், கட்டளை கொடுக்கணும். இயேசுவின் நாமத்தினால விடுதலை. இன்னைக்கு ஆன்லைன் பிரேயர் பாருங்க, இந்த கொரோனா நாட்களுக்கு பிறகுதான் இப்படி ஒரு ஜெபங்கள். இதெல்லாம் முந்தின நாட்கள்ல யாராவது நினைச்சிருப்பாங்களா? அல்லேலூயா. நம்ம கூட கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடிலாம் இப்படிலாம் ஒரு ஊழியர் இருக்கும்னு நம்ம நினைச்சிருப்போமா? ஆனா நான் அப்பா கிட்ட 2007க்கு அப்புறம் இந்த ஜெபத்துல இருக்கும்போதெல்லாம் சொல்வேன், டேடி வந்து ஒரு எனக்கு ஒரு நெட்வொர்க் நீங்க ஏற்படுத்தி கொடுக்கணும் டேடி. ஒரே டைம்ல பெண்கள்லாம் இணைஞ்சி உலகம் முழுசோ எல்லாரும் இணைஞ்சி ஒரே டைம்ல ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கணும் டேடி அப்படின்னு நான் என்ன. ஏன்னா அப்பெல்லாம் மற்ற செல்கள்லாம் வந்துட்டு, ஆனா நான் டேடிட்ட கேட்டது இப்படி இப்படி ஜெபிக்கணும்னு கேட்டேன். எல்லாம் மொபைல்லாம் அப்பவுமே வந்துட்டு, டச் எல்லாம் அப்பவே வந்துட்டு. ஆனா இப்படி ஒரு ஊழியம் எப்பதான் ஆரம்பிச்சிருக்குது, கொரோனா நாட்களுக்கு பிறகுதான் இப்படிப்பட்ட ஊழியங்கள் ஆன்லைன்ல ஜெபிக்கிற ஜெபங்கள்லாம் அதிகமானது இப்பதான். அல்லேலூயா. நாங்க கூட ரெஸ்ட் டைம்ல ஜெபிக்கணும் ஆரம்பிச்ச ஊழியம் தான். அற்பமான ஒரு சாதாரண ஒரு ஆரம்பம் தான். இன்னைக்கு ஒரு மகிமையாய் ஒரு விருட்சமாய் 1567வது இன்னைக்கு கிண்டிக்கு ஜெபிக்க போறோம். இத்தனை இடங்களை உலகம் முழுசும் 33 தேசங்களுக்கு மேல ஜெபிக்க எவ்வளவு, இதுக்கு முந்தைய நிறைய தேசம். இப்போ இந்த யுத்த காலத்துல இருந்து தொடர்ந்து 33 தேசங்களுக்கு தொடர்ந்து ஜெபிக்க வச்சிருக்காங்க. எதுக்காக சொல்றேன்னா, ஊழியம் இன்னைக்கு என்ன செய்யுது, ஒரு விருட்சமாய் வளர்ந்திருக்கிறது. இந்த ஊழியத்தின் எல்லை இன்னைக்கு விருட்சமா வளர்ந்திருக்குது. இருக்கிற இடத்துல இருந்து கொண்டே உலகம் முழுசா அப்போ சுற்றி வர வைக்கிறாங்க. இருக்கிற இடத்துல இருந்தே உலகத்துல எந்த தேசத்துக்கு ஜெபிச்சாலும் சரி, அந்த தேசத்தை குறித்த காரியங்கள் அங்க என்ன ஒரு நபர் இருந்தாலும் சரி அவங்களும் ஆண்டவர் காட்டுகிறார். அல்லேலூயா. கடந்த ஆமா இந்த கடந்த வாரத்திலும் கூட பாருங்க. அல்லேலூயா. ஆமீன் 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 ஆமீன். அல்லேலூயா. ஒரு தேசத்துக்காக, அல்லேலூயா சாரி புரூனை இந்த புரூனை தேசத்துக்காக ஜெபிக்கும் போது பாருங்க, ஒவ்வொரு சைடா ஜெபிச்சேன். வடக்கு பதில் ஜெபிக்கும் போது ஒரு அருமையான மனிதர் முழங்கால் பண்ணிட்டு 2 கையை விரிச்சு வச்சிருக்கிறாரு. என்ன ஒரு மனிதரை அடுத்தால காமிக்காரு. அவர் ஓடி 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 பம்பர சித்திர மைதான் ஓடி 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 எல்லாருக்கும் ஆண்டவரை குறிச்சு அறிவிக்கிறார். ஆனா அந்த புரூனை தேசத்துல இதுக்கு முன்னாடி என்ன கிடையாது, சுவிசேஷம் அறிவிக்க கூடாது. கிறிஸ்தவங்க இருக்காங்க. ஆனா கர்த்தர் பாருங்க இப்படி ஒரு காரியத்தை, ஏன்னா திறந்த வாசல அப்பா எங்களுக்கு அன்னைக்கு 3 to 4 ஜெபத்துல திறந்த வாசலை காமிச்சிருக்காங்க. அதனால எந்த தேசத்துக்கு ஜெபிக்கிறோமோ அங்க கர்த்தர் என்ன செய்யறாரு, சுவிசேஷம் அறிவிப்பதற்கான வாசலை திறந்து வைக்கிறாரு. அல்லேலூயா. அதனால இந்த நாட்களிலும் கூட கர்த்தர் நம் ஒவ்வொருவரை கொண்டும் இருக்கிற நிலைமையில் அல்ல, அல்லேலூயா ஆமென், உரத்த சத்தமிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம இருக்கிற ஸ்தலத்திலேயே ஆண்டவருடைய வார்த்தையை அல்லேலூயா வெளி உலகத்திற்கு அறிவிக்கிற மக்களாக, இந்த தேசங்களை ஆண்டவருக்காக சுதந்திரிக்கிற மக்களாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவாராக. அல்லேலூயா. இந்த வேளையிலும் நம்மளை அர்ப்பணித்து முதலாவது ஆண்டவரே இந்த வசனத்தின்படி சியோன் எனும் சுவிசேஷகியே உயர்ந்த பர்வதத்தில் ஏறினி சொன்னீங்களே ஆண்டவரே, இதுவரை நான் சுவிசேஷ ஊழியத்தை அப்பா உடைய வார்த்தையை நான் எல்லாருக்கும் போதித்து வருகிறேன் ஆண்டவரே. இனி என் மூலமாக உங்க அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கணும் ஆண்டவரே. என்னை கொண்டு குணமளிக்க வல்லமே நீங்க என்ன செய்யணும், நடத்தணும் ஆண்டவரே. அல்லேலூயா. நம்ம பல ஊழியங்களை என்ன செய்யறோம், அந்த நிருபத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. வாசிக்கின்ற பொழுது சுவிசேஷகர்களாக அநேகரை வைக்கிறாரு, தீர்க்கதரிசிகளாக வைக்கிறாரு, போதகர்களாக வைக்கிறாரு, அதே போல மேய்ப்பராக வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்கள், அதுதான் என்னது ஒரு டாப்பு. அப்படிப்பட்ட அப்போஸ்தல ஊழியங்கள்
எங்கள் ஒவ்வொருவரை கொண்டோம். ஆமா ஆண்டவரே, நாங்க உயர்ந்த பர்வதத்துல மேல மேல எப்படி பிலிப் ஐயாவை எப்படி பயன்படுத்தினீங்களோ நாங்களும் கூட அப்படியே எங்க ஊழியத்துல வளரணும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த இணைப்பில் வந்து எல்லா எஸ்தர் எழுப்புதல் ஜெபக்குழுல இணைஞ்சு ஜெபிக்க வரும் பொழுது எல்லாரும் இந்த இணைப்பில் வர்றவங்க என்ன செய்யணும், அவங்க குடும்பத்துல யாராவது பிரச்சனை இருந்தா விடுதலை பெறணும். இணைப்பில் வர்றவங்க புதுசா வந்து அவங்க என்ன செய்யணும், ஆண்டவரே உடைய சுகத்தை பெற்றுக்கொள்ளணும். அதே போல யாரெல்லாம் சுகவீனம் பலவீனமா இருக்காங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரை கொண்டு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அல்லேலூயா. இந்த காரியத்துக்காக நாளில சிந்தித்த வசனத்தை கொண்டு ஒருவர் இந்த காரியத்துக்காக ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நல்லவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிருபை நிறைந்தவரே, உம்மை